ஹாய். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன்னா ஒரு தாட்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். மேபி அது என்னோடய ஒப்பீனியனாக இருக்கும் பவர்ஃபுல்னு. ஸோ இது பவர்ஃபுல்லாக இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம். இது ஒரு கதை வந்து ஒரு ராஜா கதை. கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக தான் இருக்கும். ராஜா கதைனா அப்படி தானே இருக்கும். ஸோ ஒரு ராஜா கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படி தான் ஆரம்பிக்கணும். ஒரு ஊரில் ஒரு ராஜா அவருக்கு வந்து அன்னதானம் போடுறது ஒரு பழக்கம் இருக்குது. வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வருஷம் மாதம் பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மாதம் வந்து அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாரு. ஸோ சமையல் செஞ்ச இடத்துலேருந்து சாப்பாடு வந்து சர்விங் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அவரோட சோல்ஜர்ஸ் மூலிமா எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பூஜை முடிஞ்ச பிறகு மக்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு மக்களும் வந்து அந்த டைனிங் ஏரியா, அந்த பெரிய ஏரியாவில் வந்து அசம்பிள் ஆகிடுறாங்க. ஸோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. மீன் டைம் வந்து ஒரு கழுகு வந்து அதோடய இரையை தேடி போயிட்டுருக்கு. அதோடய பாம்பை தேடி போயிட்டுருக்கு. அதே மாதிரி அதை பாம்பையும் பிடிச்சிட்டு அது காலால் பிடிச்சிட்டு அப்படியே பறந்து போகுது. அந்த பாம்பு வந்து அதோடய வலி தாங்க முடியாமல் அந்த விஷத்தை வந்து அங்கேருந்து அப்படியே கக்குது. அந்த விஷம் வந்து அந்த காற்றுல பறந்து வந்து அதோட சாப்பாட்டில் கலந்துடுது. ஸோ இது யாருக்குமே தெரியுது. கதையாக சொல்லும் போது நமக்கு தெரியுது என்ன நடக்குதுன்றது. ஸோ இது ஒரு சீன் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து சாப்பாடு வந்து எல்லாருக்குமே பரிமாற பண்ணிடுறாங்க. ஸோ மக்களுக்கு எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்தில் மக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடு ஸ்டாப் பண்ண என்னென்னு பார்க்கும்போது சாப்பாட்டில் ஏதோ கலந்துருக்குன்ற மாதிரி தெரியுது. பட் எப்படி கலந்து என்ன எதுன்னு தெரியல ராஜாவுக்கு. அது ரொம்ப வருத்தமாக இருக்கார். அவர் ஒரு கவலையில் உட்காந்துட்ருக்கார். ஸோ இது அடுத்தது அப்படியே ஜூம் பண்ணனா யமலோகத்தில் சித்திரகுப்தர் கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இது வந்து யார் கணக்கில் இது எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு யமராஜர்கிட்ட கேட்குறாரு. யமராஜ் என்ன சொல்கிறாரு, ஸோ அந்த ராஜா வந்து நல்ல எண்ணத்தில் தான் பண்ணார். ஸோ சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், இத்தனை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு நல்ல எண்ணத்தை தான் பண்ணார். ஸோ அவர் மேலே இது பாவ கணக்கு எழுத முடியாது. ஸோ கழுகும் வந்து அதோட இயல்பே வந்து பாம்பை வேட்டையாடுறது அதோட இயல்பு. அது பசிக்காக தான் அது வேட்டையாடிச்சு. ஸோ அது மேலேயும் எழுத முடியாது. அடுத்து பாம்புன்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா? ஸோ அது மேலே எழுதலாம்னா அது வலி தாங்காமல் என்ன பண்ண முடியும்? அதுவே சாவுக்கு போராடிட்டு இருக்கும்போது அது வலி தாங்காமல் என்ன பண்ணும்? அதனால அது விஷத்தை கக்கிடுது. ஸோ அதனால அது மேலேயும் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யமராஜா சொல்லிடுறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறார், சித்திரகுப்தர்கிட்ட சரி ஓகே இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வை, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் நாள் போகுது. அப்புறம் திருப்பி ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, இதை நம்ம வருஷம் அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கோம். மாதம் அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை நிறுத்தக்கூடாது, தப்பாக இருக்கும் அப்படின்னால அவர் என்ன பண்ணுறாரு, இந்த டைம் வந்து பயங்கர சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் வச்சுட்டு சாப்பாடு இங்கே எடுத்துகிட்டு வரணும், கவர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், இத்தனை பேர் கூட வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசித்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூஜை ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பூஜைலாம் முடிஞ்சிச்சு. சமையலும் அது சர்விங்க்கு எல்லாம் அரேஞ்சும் பண்ணிகிட்ருக்காங்க. இது பக்கத்து கிராமத்துலேருந்து வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ராஜா வந்து இந்த மாதிரி அன்னதானம் போடுறான்றோன்னா ஓகே அந்த மக்கள் வந்து வராங்க. அது கொஞ்சம் தூரம் அந்த நாட்டுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸில் சம்திங் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க வந்து கேட்குறாங்க. அந்த மக்கள் வந்து கேட்குறாங்க, இது மாதிரி ராஜா அன்னதானம் போடுறேன்னாங்களே அது எப்படி போகணும் அப்படின்றது. அப்போது அந்த 2 பேர் கேட்குறாங்க, போன மாதம் நீங்கள் வரல இல்லை அப்படின்னு. ஆமாம் வரல அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. வந்திருந்தேன்னா இந்த மாதம் நீங்கள் வந்திருக்க முடியாது அப்படின்னா அவங்க ஆச்சரியத்தில் கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு. இல்லை போன மாதம் நீங்கள் வந்து சாப்பிட்ருந்தேன், நேரம் இறந்தே போயிருப்பீங்க, அதனால் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. இது மாதிரி நான் லாஸ்ட் டைம் வந்து இவ்வளோ அன்னதானம்லாம் பண்ணி சாப்பிட்டு மக்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த மக்கள் வந்து ஐயோ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் திரும்பி போயிடுறாங்க. அந்த மக்கள் அந்த 2 பேர் வந்து பார்த்து சிரிச்சுட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க. அப்போது யமராஜா சொல்கிறாரு சித்திரகுப்தர்கிட்ட, அந்த பாவக்கணக்கை வந்து இவங்க 2 பேர் மேலே எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, ஏன் இவங்க 2 பேர் இவங்க கம்முன்னு தானே உட்காந்துருக்காங்க, எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. உடனே யமராஜா சொல்கிறாரு, அதுதான் அவங்க பண்ண தப்பு. அவங்க நல்லதும் பண்ணல, என்ன நடந்ததுன்ற ஃபுல் விபரமும் அவங்களுக்கு தெரியல. ஆனால் பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறாங்கல்ல, அதனால் அவங்க மேலே எழுது. நல்லதும் பண்ணுறது கிடையாது, நல்லது செய்கிறவங்களும் கெடுக்கிறாங்கல்ல, அதனால் அவங்க மேலே எழுது அப்படின்றது தான் சொன்னார் யமராஜா. இதுலேருந்து எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அடுத்தவங்க நல்லது செய்கிறாங்க இல்லையா, அவங்க மேலே தப்பான விஷயம் தெரியாமல், விஷயம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தால் ஓகே, எதுவுமே தெரியாமல் அடுத்தவங்க மேலே பிளைண்டாக ஒரு பழியை தூக்கி போடுறது வந்து ரொம்ப தப்பு. இது எல்லாருமே பண்ணியிருப்போம், நானும் பண்ணியிருப்பேன். இது யாரும் பண்ணாத ஆளே கிடையாது. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த
இந்த புரளி பேசுறது, இல்லை ஏதோ தெரிஞ்ச விஷயம் மட்டும் பேசுறது. நமக்கு என்ன கண்ணில் படுதோ அந்த விஷயத்த மட்டும் தான் பேசுவோம். பட் ஒவ்வொருத்தரும் அது எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்காங்க, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன, அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஜஸ்ட் மாரலை மட்டுமே ஓகே இது நடந்திருக்கு, இவன் இப்படி தான் பண்ணியிருப்பான், அப்படி தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் லைஃபும் ஸ்பாயிலாக இருக்குது. இது ஆஃபீஸ்லேயும் நடக்கலாம், வீட்லேயும் நடக்கலாம், அக்கம் பக்கத்துலையும் நடக்கலாம், நிறைய பேர் நடக்கலாம். இதில் என்ன ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு, இல்லை நான் என்ன கற்றுக்கிட்டேன், ரெக்வஸ்ட்டும் கிடையாது, நான் என்ன அவங்கவுங்க டிசைட் பண்ணால் தான் முடியுமே தவிர இதில் நோ கமெண்ட்ஸ் அண்ட் ஆல். இது நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம தேவையில்லாமல் அடுத்தவங்க மேலே பழி சொல்லவே கூடாது. நம்மளால் என்ன நல்லது பண்ண முடியுமோ பண்ணுவோம். அதை தாண்டி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அடுத்தவங்கள தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதை தெரியாமல் தப்புன்னு சொல்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதை பற்றி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஓகே தெரிஞ்சதுன்னா பேசலாம். எதுவுமே தெரியாமல் அவன் அப்படி தான், இவன் இப்படி தான், இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுல அது ரொம்ப தப்பு. ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பவர்ஃபுல் மெசேஜாக நினைக்கிறேன். இது உங்களுக்கு தோணுச்சு, இல்லை இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி இதுதான். இதை தாண்டி வேறு எதாவது நான் திருப்பி பேசுகிறேன். தேங்க்யூ.